ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீரா அங்கேருந்து ஓடி வராங்க, பிருந்தாவை காணல் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீராவுக்கு டவுட் வருது உடனே. ஏன்னா அங்கே மோட்ரு ஓடிட்டு இருக்குது, இந்த நேரத்தில் யார் மோட்ரு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் வரவும் நேரம் மொட்டை மாடியில் போய் அங்கே டேங்குக்குள்ளே பார்க்க சொல்கிறாங்க மாறனையும் கார்த்தியும். அப்போ அவங்க சொல்கிறாங்க பிருந்தா அங்கே தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் பிருந்தாவை காப்பாற்றிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உடனே கார்த்தி சொல்கிறாங்க இது எல்லாமே இவளுடைய வேலையாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது என்ன கார்த்தி மச்சா எப்போ பார்த்தாலும் ஏன் மேலேயே பழிய சுமத்திட்டு இருக்கிறீங்க, நான் எப்படி இவ்வளோ தூக்கி கொண்டு இங்கே கொண்டு போட முடியும், கொஞ்சமாவது நீங்கள் சொல்கிறதுல லாஜிக் இருக்கா அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளி சொல்கிறாங்க ஆமாம் நீ எதுக்கு எடுத்தாலும் நீ அவளை பற்றியே நீ குறை சொல்லிட்டு இருக்காத, உண்மையை சொல்லப்போனால் நாங்கள் 2 பேரும் அந்த ரூமில் தானே படுத்திருந்தோம், அப்படி இருக்கும்போது இது யார் செஞ்சுருப்பா, இது வேறு யாராவது தான் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிருந்தாட்ட கேட்கும்போது பிருந்தாவுக்கு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீராவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது, இது எல்லாமே விஜய் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளே எந்த ஆதாரமும் நம்மகிட்ட இல்லாதனால எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே விஜய் மட்டும்தான் இருக்கிறாங்க. உடனே வீரா விஜய் பக்கத்தில் போகிறாங்க. எனக்கு நீ தான் என் பிருந்தாவை இப்படி தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே விஜய் சொல்கிறாங்க ஆமாக்கா எப்போ பார்த்தாலும் என்னை பற்றியே நீங்கள் இந்த மாதிரி தப்பாக சொல்லிட்டுறீங்க, நீங்கள் சொல்கிறதுல எதுவுமே உண்மை கிடையாது. அப்படிங்கும்போது உண்மை கிடையாதா, எங்கள் அண்ணனுடைய நிலைமைக்கு நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது அன்னைக்கு அந்த வீடியோவை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன, அதில் தான் நம்ம முகமே தெரியலேலா, அப்படி இருக்கும்போது எப்படி கண்டுபிடிச்சிருக்க முடியும், ஒருவேளை பாண்டியனோட கதையை முடிக்க சொல்லி நம்ம ஒருத்தனை அனுப்பணும்ல, அவன் ஒருவேளை வீராட்ட மாட்டியிருப்பானோ, அது எப்படி மாட்டியிருக்க முடியும், அவனை தான் நான் வேற ஊருக்கு நான் அனுப்பிட்டேனே, அதனால அதுவும் வாய்ப்பு கிடையாது, இவளுக்கு எப்படி இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ விஜய் சொல்கிறாங்க இங்கே பாருங்கக்கா உங்கள் அண்ணன் யாருன்னு தெரியாது, எனக்கு என்ன நடந்துன்னு தெரியாது, சும்மா நீங்கள் தேவையில்லாமல் வீண் பள்ளிலாம் என்கிட்ட சுமத்திட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும். அப்படியா எங்கள் அத்தை வடிவும் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி வீரா கேட்கவும் இதை கேட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் எங்கள் அத்தை வடிவு உனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லப்போனால் மாறனுக்கு எதிராக சாட்சி சொல்ல அனுப்புனது எங்கள் அத்தையை நீ தானே, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுது, எங்கள் அத்தை உன்னை பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே விஜய் தூக்கி வாரி போடுது. ஐயோ இது என்னது, இந்த வடிவு போய் இவகிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா போலுக்கு, நல்லா நம்மளை வசமாக மாட்டி விட்டுட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க இங்கே பாருங்கக்கா உங்கள் அத்தை யாருன்னு எனக்கு தெரியாது, வடிவுங்கிறது ஒரு லேடிவை நான் சந்திச்சதும் கிடையாது, சும்மா நீங்கள் உங்கள் தங்கச்சியை என்னுடைய கார்த்தி மச்சான் கூட சேர்ந்து வாழ வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு எல்லா பள்ளியும் தூக்கி என் மேலே சுமத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வீரா சொல்கிறாங்க இங்கே பாரு அதுக்குள்ள ஆதாரம் எதுவும் இல்லாதனால தானே இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க, கூடி சீக்கிரத்திலேயே எல்லா உண்மையை நான் வெளிக்கொண்டுட்டு நீ எதுக்காக அந்த குடும்பத்துக்கு வந்த, எங்கள் அண்ணனுடைய கதை எதுக்காக நீ முடிச்ச அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு, உனக்கு வேண்டிய தண்டனையை நான் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ பண்ணினாலும் பண்ணுவா, இவ இவ்வளவு விஷயத்தை நம்மளை பற்றி கண்டுபிடிச்சிட்டால, இவளை விட்டாக்கி அவ்வளோதான், இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து விஜய் யோசனை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வள்ளி வரவும் என்னாச்சு விஜய் அப்படிங்கும்போது அப்போ விஜய் சொல்கிறாங்க இங்கே பாருங்க சித்தி எனக்கு இந்த வீட்டில் நிம்மதியே இல்லை, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, யார் என்ன பண்ணினாலும் சரி தான் என் மேலேயே பழிய சுமத்துறாங்க அப்படிங்கவும் என்ன விஜய் நேற்றுக்கு பிருந்தாவுக்கு நடந்தது நினச்சே சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அது மட்டுமா, வேற எந்த தப்பு நடந்தாலும் இந்த குடும்பத்தில் இப்போ நான் தான் பழியேற்க வேண்டியதாக இருக்குது சித்தி, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லட்டுமான்னு கேட்கும்போது என்ன விஜய் என்னவா இருந்தாலும் சொல்ல அப்படிங்கும்போது வீராக்காவும் சரி கண்மணி அக்காவும் சரி யார் என்னை பற்றி தப்பாக பேசினாலும் நீங்கள் என்னை பற்றி நம்ப மாட்டீங்களா அப்படிங்கும்போது அது எப்படி நான் நம்புவேன், கண்டிப்பாக நான் நம்ப மாட்டேன், நீ எவ்வளோ நல்லவன் எனக்கு தெரியாதா, அவங்க இப்போ பிருந்தாவை கார்த்தியோட சேர்ந்து வாழ வைக்கணும், அதுக்காக அக்கா தங்கச்சி எல்லாரும் போட்டு ஒன்று போல் திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க, அது எதுவுமே நடக்காது, எனக்கு நீயும் உன் வாழ்க்கையும் தான் முக்கியம், கூடி சீக்கிரத்திலே கார்த்தியோட நான் ஒன்று சேர்த்து வைப்பேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு வள்ளி சொல்லவும் இது கெட்டதுமே விஜய் கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வள்ளியை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிடணும், இவளை மட்டும் விட்டுறக்கூடாது, இவ தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க விஜய் நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீராவோட கதையை முடிச்சிட வேண்டியதான், இதுக்கு மேலேயே நம்ம அவளை விட்டு வச்சுருந்தோம்னா நம்ம யார் என்னன்னு சொல்லிக்கிட்டு நம்மளை பற்றி எல்லா உண்மையும் ஆதாரத்தோட வெளி கொண்டுட்டு வந்துடுவா, அப்படி மட்டும் அவள் கொண்டுட்டு வந்தாக்கி அவ்வளோதான் நம்மளை கழுத்தை பிடிச்சி இவங்களே வெளி தள்ளிடுவாங்க, அதனால இவளோட கதையை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே பார்த்தோம்னா விஜய் ஒரு திட்டத்தை போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி பிருந்தாட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க பிருந்தா நீ கவலைப்படாத பிருந்தா, உன்னை யார் இந்த மாதிரிக்கு பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்கவும் விஜய் தான் உன்னை கூட்டிகிட்டு போனால அப்படிங்கும்போது இல்லைங்க விஜய் என்னை கூட்டிகிட்டு போகலை, என்னை யாரோ 2-3 பேர் என் பக்கத்தில் வந்தாங்க, அதுக்கப்புறமா என் மூக்கில் எதையோ ஸ்ப்ரே அடித்த மாதிரிக்கு இருந்தது, அப்புறமா என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கவும் அப்போ யார் இந்த மாதிரிக்கு வந்திருப்பா, ஒருவேளை யாராவது
திருடுறதுக்காக வந்திருப்பாங்களோ, வரும்போது உன்னை பார்த்தது இந்த மாதிரிக்கு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் தான் திருடே போகலையே, அப்படி இருக்கும்போது யார் இந்த மாதிரிக்கு நடந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிருந்தாவும் கார்த்தியும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மாறன் வராங்க. மாறன் அப்போ கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நேற்றுக்கு நடந்ததெல்லாம் தான் கேட்டுட்டு இருக்கிறோம், விஜயை வந்து பண்ணலைன்னு அவள் சொல்லிட்டா, ஏதோ 2-3 பேர் தான் வந்து இந்த மாதிரிக்கு ஸ்ப்ரே அடித்தாங்களாம், ஆனால் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஒருவேளை ஏதாவது திருட வந்தால் கூட வீட்டிலேருந்து திருடிட்டு போயிருக்கணும்ல, அப்படி ஒன்றும் பண்ணலையே, அப்போ யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாறன் சொல்கிறாங்க, சரி இந்த குழப்பத்தெல்லாம் சீக்கிரமாகவே தீர்த்துடலாம், பிரச்சனைகள் பிரச்சனை நம்ம வீட்டில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே விஜய் தான் வராங்க. அப்போ விஜய் வந்து பிருந்தா கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு பிருந்தா, இன்னும் நீ எங்கே போனாலும் நீ வந்து தனியாக போகக்கூடாது அப்படிங்கும்போது, நான் வீட்டில் தானக்கா இருந்தேன், நான் வெளியே எங்கேயுமே போகலை அப்படிங்கும்போது, ஆனாலும் வீட்டில் கூட நீ ரொம்பவே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்லவும் அப்போ மாறன் வந்து விஜய் இப்படி சொல்கிறத பார்த்துட்டு சந்தேகப்படுறாங்க. வீரா வந்து இந்த அளவுக்கு வந்து பிருந்தா கிட்ட சொல்கிறான்னா அப்போ வீட்டுக்குள்ளேயே வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அதனால தான் வீரா அந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு மாறனுக்கு சந்தேகம் வருது. வீராட்ட கேட்டாலும் அவன் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டா, ஆனாலும் வீராவை நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து வீராவோட கதையை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சில ஆட்களை வந்து செட் பண்ணுறாங்க. இவ வந்து நாளைக்கு வெளியே எப்படியும் கடைக்கு போவா, அந்த நேரத்தில் இவளை நீங்கள் தூக்கினது மட்டும் இல்லாமல் இவ கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்த பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ஜவுளி கடைக்கு போகிறதுக்காக ஆளாளுக்கு எல்லோரும் பைக்கில் போகவும் இப்போ மாறன் வந்து வீராவை பைக்கில் ஏறுன்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் உன் பைக்கில் ஏற மாட்டேன், நான் வந்து தனியாக வந்துக்கிடுவேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு வீரா வந்து கோவத்தோட மாறனை சொல்லிடுறவும் மாறனும் வந்து போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா தனியாக போகிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விஜய் வந்து அந்த ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவள் தனியாக தான் வாராடா, அவளை தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து ஆட்டோவில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த பைக்கில் வந்து பார்த்தோம்னா விஜய் அனுப்பின ஆட்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல் வீராவை தூக்குறதுக்காக வரும்போது இங்கே பார்த்தோம்னா மாறன் வந்து விஜயை நம்மளோட தனியாக நம்ம வந்து எங்கே போனாலும் சரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் நினச்சிருக்கிறாங்க. அதனால விஜய் போட பிளானை வந்து என்ன நடக்கும், விஜய் போட்ட பிளான்ல இருந்து வீரா வந்து தப்பிச்சிருவாங்களா, வீராவை மாறன் வந்து காப்பாற்றிடுவாங்களா, அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.